வணக்கம். மதுரை மாநகராட்சி ஆணையாளராக தினேஷ்குமார் பணியாற்றிய போது மாநகராட்சி பகுதியில் உள்ள வணிக கட்டிடங்கள், நிறுவனங்கள், மண்டபங்கள், விடுதிகள் மற்றும் மருத்துவமனைகள் ஆகியவற்றிற்கு வரி வசூல் செய்ய தொடர்பாக ஆய்வு நடத்திய போது 2022-23 ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் வரி வசூல் முறையீடு செய்து மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய தெரிய வந்தது. அபரகம் இந்த வரி முறையீடு முழுவதும் அதிகாரியின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி வரி குறைப்பு செய்தது ஆய்வில் தெரியவந்த அடிப்படையில் இது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு ஆணையாளர் தினேஷ்குமார் அப்போது புகார் அளித்திருந்தார். இதையடுத்து இந்த புகாரின் கீழ் சைபர் கிரைம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வரி குறைப்பு செய்வதற்காக அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகள் முறையீடாக பயன்படுத்தியதாக தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து ஏற்பட்டுள்ள விசாரணையில் அப்போது மாநகராட்சியின் உதவி ஆணையர் சுரேஷ்குமார், வரி விதிப்பு குழு தலைவரின் கணவர் கண்ணன், செந்தில் பாண்டியன், ரவிச்சந்திரன், ஜமால் நதீன், பாலமுருகன், கருணாகரன், ரவி, முகமது நூர், செந்தில்குமார், ரெங்கராஜன் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 19 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை மேலும் இந்த முறையீடு தொடர்பாக மேற்கொண்டு மண்டல தலைவர்கள் சரவண புவனேஸ்வரி, வாசுகி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுவிதா ஆகியோர் ஏற்கனவே ராஜினாமா செய்துள்ள நிலையில் நகரமைப்பு குழு தலைவர் மூவேந்திரன், வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகிய 7 பேர் அந்த பதவியிலிருந்து தற்போது ராஜினாமா செய்துள்ளனர். அவர்கள் இதனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அப்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவின்படி டிஎஸ்சி அபினவ்குமார் தலைமையிலான விசாரணை குழு விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி வசூல் முறையீடு தொடர்பாக வழக்கில் மண்டலம் 3 கணினி உதவியாளராக பணியாற்றி வரும் சங்கையா மற்றும் மண்டலம் 4 கணினி உதவியாளர் பணியாற்றி வரும் பிரேம்குமார், பில்டிங் செக்ஷன் தற்காலிக ஊழியர் லீலா ரோமேஸ்வரி, கணினி உதவியாளர் ராஜ்குமார் ஆகிய 4 பேரை தற்போது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று கைது செய்து மதுரை சிறையில் அடைத்துள்ளனர். அபரகம் என தொடர்ந்து வரி விதிப்பு முறைகேடு என்பது மதுரையில் பெருமளவில் 150 கோடி ரூபாய் என்பது பெரும் பூகாமரத்தை எடுத்துள்ள நிலையில் ஏற்கனவே 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 4 பேர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏனென்றால் தொடர்ந்து ஏற்கனவே மேயரின் கணவரும் கைது செய்யப்பட்ட பொன் வசந்த் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விசாரணை என்பது காவல்துறை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஏற்கனவே சொல்லக்கூடிய போது இதுவரை அதிகாரிகள் மட்டுமே கைது செய்து வரும் நிலையில் ஏன் இதுவரை மாநகராட்சி அதாவது மண்டல தலைவர்களோ மேயரோ ஏன் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் அனைவரும் மத்தியில் எழும் நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள்